ராமநாதபுரம், விருதுநகர், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூரில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த 6 தினங்களுக்கு ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 4 டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 தென் மாவட்டங்கள் என மொத்தமாக 10 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காரைக்கால் பகுதிகளிலும் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை மறுதினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 23ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 25ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கின்றது. 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.